என் பின்னாடி என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்களா? என் பின்னாடி பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புயல் காற்று. புயல் காற்றெல்லாம் கிடையாது, அந்த மண்ணு காற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கர்மம் பிடிச்ச காற்று இதுதான். இந்த பார்த்துக்குங்கப்பா, எல்லோரும் நல்லா பாருங்கப்பா. ஓட விட்றாங்கப்பா ஈ மாதிரி நம்மளை. சரி, இவ்வளோ நேரம் டியூட்டியை முடிச்சுட்டு வந்து செத்த நேரம் வந்து மற்றாமல ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து கொஞ்சம் பசங்களோட பேசி ஈசிட்டு ஜாலியாக இருந்துட்டு போகலான்னு பார்த்தோம்னா, இந்த சுற்றுச்சூழலும் சூழ்நிலையும் நம்மளை போட்டு ரொம்ப வாட்டி வதக்குதுப்பா சார். ஒரு பக்கெட்டு இவங்க போட்டு நம்மளை கொலையாக கொள்கிறாங்க, ஒரு பக்கெட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை பார்க்குற கத்தாமாமார்கள்லாம் நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க, இன்னொரு பக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டு நம்மளை போட்டு குரங்காட்டுது. இப்படி வந்து பூரா வேல்ட்டு வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி இருக்குது. எவ்வாறு இந்த காற்றுக்கு நாளைக்கு பூரா காரி இங்கே வருங்க, எல்லாரும் பார்த்துங்கப்பா, பூரா காரி நம்ம கழுவணும். என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. காரக்கழுவியே என் கையெல்லாம் தேஞ்சு போயிடும் போல இருக்குது. இந்த தூசி காற்றுல வந்து தும்மியே மூளை வந்து மூக்கோலியாக ஊற்றிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டு. சரி நண்பர்கள், நீங்கள் எதுவும் இதனால் ஒன்றும் இது பண்ணாதீங்க. என்னடா அவன் பாயத்தையும் அரைமண்டல் ஆகிட்டானாலாம் நினச்சிடாதீங்க. அது அப்படி தான் உள்ளே இருக்கிறத வந்து வெளியில் கக்கிடணும், மனசுக்குள்ளேயே வச்சுக்கிற கூடாது அப்படின்றக்காண்டி தான் இப்போ வந்து கக்கிக்கிட்டு இருக்கேன்.